ஹாய் காய்ஸ், என் சேனலில் பார்க்க வந்த என் அன்பான உள்ளவங்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, புரட்டாசி 1 பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டங்கிற வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் டீக்கு பதிலாக ஏபிசி மால்ட் பவுட்ரு தான் மில்கில் கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஏபிசி மால்ட் பவுட்ரு வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணது. யூடியூப் பார்த்து தான் ரெடி பண்ணேன். இது ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. ஃப்ரிட்ஜில் ஏபிசி பவுடரை இது வரைக்கும் சூடாக பாலில் கலந்தும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட்டும் எடுத்துக்கலாம். பாலில் கலந்து குடிக்கும்போது மார்னிங் அல்லது நைட் டைமில் குடிக்கலாம். ஜூஸாக குடிக்கிறப்ப மதிய டைம் குடித்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 2 months ஆக போகுது. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு இந்த மால்ட் பவுடர் கெட்டு போகிற மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. இந்த ஏபிசி பவுடரோட ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் பயனளிக்கிற மாதிரி இந்த ஏபிசி மால்ட் பவுட்ரு உங்களுக்கும் பயனளிக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ட்ரிங்காக யூஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு பூ வேணும். பூ ஃபஸ்ட்டு வந்தாச்சு. அந்த பூ வந்து இப்போ கட்டிக்கலான்ட்டு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நான் பூ கட்டி பழகி இப்போ தான் 2 months ஆகுது. 2 months இவ்வளோ நல்லா பூ கட்டணும்னு நிஜமாக எனக்கே தெரில. என்னென்னா கொஞ்சம் லூஸாக வருது. அது எப்படி டைட் பண்ணுறது தெரியல. ரொம்ப டைட்டாக இழுத்தாலும் பூ கட் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூ கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பூ பறிக்கிறப்ப கொஞ்சம் மொக்கு வந்துச்சு. சரி, அதை பறித்து வைக்கலாம். ஒன்று சாமி ஃபோட்டோவுக்கு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம காலேஜ் போகும்போது வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே செம பசி. பூ அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டு போனால் பூ ரொம்ப வாடிடும். ஏன்னா இன்றைக்கி 2 days-ஆக அடிக்கிற வெயிலில் பூ ரொம்ப வாடிருச்சு. ஏதோ 1-2 பூ தான் மீதி இருந்துச்சு. அதனால தான் பூ ரொம்ப கம்மியாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சாப்பாடு ஃபுல்லாக என் சிஸ்டர் தான் ரெடி பண்ணாங்க. பீட்ரூட் பொரியல், ரசம் வித் பச்சை பயிரில் பன்னீர் மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். என் சிஸ்டரை செய்ய சொல்லி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா திருப்தியாக பீட்ரூட் பொரியல். அந்த பச்சை பயிறு ரெசிபிக்கு என்ன நேம்னு தெரில. சிஸ்டரை கேட்டேன், அவங்களும் தெரில அப்படின்ட்டாங்க. அதனால தான் எனக்கு தெரில. பச்சை பயிறு பட்டர் மசாலான்னு நான் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டாக ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ஏன்னா காலேஜ் இன்றைக்கி 1 day தான் லீவு. நாளைக்கு காலேஜ் போகணும். சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியமாக வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்து முடிச்சாட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மணி ஒரு 3 o'clock இருக்கும். செம்ம வெயில். நான் கடலக்காய் காய போட்டு இந்த பக்கம் திரும்பினா ரோஸ் இருந்துச்சு. காலையிலேயே பார்த்தேன், பறிக்க வைக்கலான் இருந்தேன், மறந்துட்டேன். சரி, இப்போ வெயிலில் பறித்தாலும் ரொம்ப வாடி இருக்கும். கொஞ்சம் ஈவினிங் பறித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா இப்போ வீடு க்ளீன் பண்ணால் தான் ஈவினிங் சாமி கும்பிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டை கூட்டிட்டு தொடச்சி விட்டுட்டு சரி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு பச்சை பயிர் மட்டும் ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு குளிச்சாச்சு. ரேடியோ பார்த்திங்களா? மேக்ஸிமம் அப்பா வீட்டில் இல்லாதப்போ நாங்கள் ஒர்க் செய்கிற மாதிரி இருந்தால் ரேடியோ போட்டு பாட்டு நல்லா சவுண்டு வச்சுக்கிட்டு ஒர்க் செய்வோம். அப்போ செய்கிறப்ப சலுப்பு தெரியாது. ஆனால் பாட்டு கேட்க நல்லாயிருக்கும். இடையில அந்த வாய்ஸ் ஓவர் அந்த பேசுகிறது அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்ற கண்டக்டாக இருக்கா, ஓகே நல்லாயிருக்கு கேட்கலான்னு தோணும். மற்றபடி வேறு ஏதாவது வந்துச்சுன்னா ரேடியோ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் எப்படா பாட்டு வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி திரும்பியும் சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்போம். திரும்பவும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காக ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு
அதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணி முடித்ததுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. ஏன்னா மதியம் சாப்பிடல, சரி டீ மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சாமிக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணுறது, கோலம் போடுறது இதெல்லாம் ஆரம்பித்தாச்சு. அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேடியோ போட்டாச்சு. ரேடியோ போட்டுகிட்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்ட்டு நிலா மாதிரியே கோலம் போடலான்ட்டு நிலா மாதிரியே கோலம் போட்டாச்சு, நிலாவை சுற்றி பூ இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன் தான், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பொட்டு வச்சு நான் கட்டின பூ வச்சேன். பூ வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட ரெடியாக காய்ச்சி. என்ன ரெசிபினா யூடியூப் பார்த்து தான் ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன். அதை பேர் மறந்துருச்சு எனக்கு. சரி அப்படின்ட்டு வச்சாச்சு. அது என்ன வீடியோ பார்க்கும்போது எதுவும் மஞ்சள் கலர் எலுமிச்சைப்பழம் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, என்னங்க ரெசிபின்னு சொன்னீங்க, மஞ்சள் கலர் எலுமிச்சைப்பழத்தை வச்சுருக்கீங்கன்ட்டு. சரி நம்ம மனசுக்கு இருந்தது, நம்ம செஞ்சாச்சு. அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா சாமி ஃபோட்டோ ஃபுல்லாக கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நடுவில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. கிச்சனில் சுவிட்ச் போர்டு செட் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜ் எடுத்து வைக்கிறதுக்கு. ஆனால் அப்பா எடுத்து வைக்கல. ஏன்னா தம்பி இருக்கான், அந்த இடத்துல வைக்கிறப்ப என்னதுன்னா தம்பிக்கு இது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கை விட்டுருவோணுன்ட்டு கொஞ்சம் வைக்கல அங்கே. அதனால தான் சாமி கும்பிட்றப்ப எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நியூஸ்லலாம் பார்க்குறோம், நெருப்பு இதாகி ஃப்ரிட்ஜு இதாகிருச்சின்னு சொல்லுவாங்க. எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் பயந்துக்கிட்டே நெருப்பு காமிச்சிட்டு சாமிக்கு தீபம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டேன். ஏன்னா விளக்கு இதெல்லாம் தூர வச்சிட்டேன். பற்ற குச்சிலாம் வெளியே கொண்டு போய் நிலவு காலில் சருகி வச்சியாச்சு. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சிம்பிளாக ஒர்க்குங்கிறனால ரவை மட்டும்தான் கிளறினேன். புரட்டாசி 1 பௌர்ணமி இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி போச்சு. உங்களுக்கு இன்றைக்கிட்ட புரட்டாசி நல்ல நாள் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.